வியூவர்ஸ், காலையிலே எங்கள் கிச்சன் எப்படி இருக்குது பாருங்கள். வேலைங்க நிறைய இருக்கனால வீட்டு வேலையை நான் என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. கிச்சன் க்ளீனிங் ரொட்டீனாக செய்ய முடியல வேலையை. ஆனாலும் குக்கிங்கிறது செய்து தான் ஆகணும். நான் இன்றைக்கி இதெல்லாம் வேலைக்கு கொஞ்சம் கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி மசாலா கோழி பணியாரம் செய்ய போகிறேன். மசாலா கோழி பணியாரன்றது ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷு, ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு. கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வச்சுட்டு நான் மசாலா கோழி பணியாரம் செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிப்போம். ஏன்னா கவுண்டர் டாப் கொஞ்சம் க்ளீனாக இருந்தால் தான் நமக்கு சமையல் பண்ண வசதியாக இருக்கும். அதனால் முதல்ல ஓரளவு, ரொம்ப செய்ய முடியாது, ஓரளவு க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை கழுவி வச்சுக்கிட்டு மசாலா கோழி பணியாரம் செய்யறது எப்படின்ட்டு பார்ப்போம். இன்றைக்கி எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். எப்படி செய்யலான்றதை பார்ப்போமா? மசாலா கோழி பணியாரம் செய்யறதுக்கு நான் 2 உருளைக்கிழங்கை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். உருளைக்கிழங்கு வேகட்டும். உருளைக்கிழங்கு வேகிறதுக்குள்ளே இது புளிச்ச மாவு, நல்லா புளிச்ச இட்லி மாவு தான். இப்போ இது வேஸ்ட் ஆகக்கூடாது, இது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டாக சாப்பிட்லாமேன்ட்டு நான் குழி பணியாரம், மசாலா குழி பணியாரம் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் 1 தக்காளி, 1 வெங்காயம், 1 பச்சை மிளகாய், இவ்வளோ தான் தேவை. இது இருந்தாலே போதும், டேஸ்டியான நம்ம குழி பணியாரம், மசாலா குழி பணியாரம் செய்யலாம். நான் இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிடுறேன். இப்போ ஒரு சிலர் கார குழி பணியாரம் செய்வாங்க. கார குழி பணியாரம், இனிப்பு குழி பணியாரம்ன்ட்டு 2 விதமாக செய்வாங்க. அந்த கார குழி பணியாரன்றது நல்லா காஞ்ச மிளகா, இல்லைன்னா பச்சை மிளகா, வெங்காயம், இதெல்லாம் கடலைப்பருப்பு, இதெல்லாம் கடுகெல்லாம் போட்டு தாளித்து அந்த மாவு, மீந்த மாவில் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு குழி பணியாரம் சட்டியில் ஊற்றி செய்கிறது கார குழி பணியாரம். இனிப்புன்றது வெல்லம் கலந்து செய்கிறது இனிப்பு பணியாரம். இப்போ இது மசாலா கோழி பணியாரம். எப்படி மசாலா தோசை நம்ம செய்வோம் அந்த மாதிரி மெத்தடில் இது மசாலா கோழி பணியாரம். இப்போ நான் இதுக்கு தேவையான காயை அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். இன்னும் உருளைக்கிழங்கு வெந்துருச்சுன்னா போதும், சுவையான மசாலா கோழி பணியாரம் தயார் பண்ணிடலாம். இது மாவு கொஞ்சம் புளிச்சிருக்கனால இந்த மாதிரி செய்யும்போது புளிப்பு தெரியாது இல்லை. இப்போ நான் இந்த மசாலா குழி பணியாரம் செய்யும்போதே காரக்குழம்பும், கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பும், கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு, அதுக்கப்புறமா புளி ஊற போட்டுருக்கேன். நல்லா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மாதிரி செய்ய போகிறேன். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு வெந்துருச்சுன்னா 2 விசில் வந்ததுன்னா போதும். அதுக்குள்ளே காரக்குழம்பு செய்யறதுக்குரிய பொருளையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுப்போம். இப்போ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இது நான் கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். 2 கத்திரிக்காய், தக்காளி, இதெல்லாம் போட்டு பார்ப்போம். கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். எல்லாம் உள்ளே வச்சுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம். கொத்தமல்லி தேவை கிடையாது, இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு மட்டும் கொத்தமல்லி தேவை. இது கொத்தமல்லிக்கு இதை வச்சுப்போம். கொத்தமல்லி குழி பணியாரம், மசாலா குழி பணியாரத்துக்கு கொத்தமல்லி தேவை. அது ஃபைனலாக போட்டுக்கிறதுக்கு. இப்போ நான் ஒன்லி காரக்குழம்பு தான் செய்ய போகிறேன். காரக்குழம்புக்கு 2 கத்திரிக்காய் எடுத்துருக்குறேன். அடுத்தது 1 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். சிம்பிளாக தான் செய்யப்படுறேன். எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக குயிக்காக முடிக்கிறது தான் இந்த காரக்குழம்பு. ரொம்ப டைம் எடுத்துக்காது காரக்குழம்பு செய்கிறதுக்கு. இந்த பாருங்கள், இப்போ நான் உருளைக்கிழங்கு, இந்த காய்கறியெல்லாம் நான் அரிஞ்சு வச்சுக்கிடுறேன். இந்த பாருங்கள்,
இதில் வந்து உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் அரிஞ்சு வச்சுக்கணும். உருளைக்கிழங்கு நல்லா வேகட்டும், ஒரு 5-6 சவுண்ட் வரட்டும், ஒன்றும் இல்லை. இப்போ 2 கத்திரிக்காய். இந்த காய்கறியில் நம்ம அரிஞ்சு வச்சுக்கும் போது நமக்கு சமையல் ரொம்ப சுலபமாக முடியும். லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணிடலாம், 1 ஹவருக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணலாம். இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு எல்லாம் 1 ஹவர் இருக்கும். இப்போ நம்ம கத்திரிக்காய் வந்து கருக்காமல் இருக்கணும்னா அரிசி கழுவின தண்ணியில் போட்டு வைக்கணும். அப்படி அரிசி கழுவின தண்ணி இல்லைன்னா சாதா தண்ணியில்னாச்சும் போட்டு வைக்கணும். நான் அரிஞ்சிட்டு கொஞ்சம் இந்த தண்ணியில் போட்டு வச்சுருவேன். அப்போ கத்திரிக்காய் கருக்காமல் இருக்கும். முன்னெல்லாம் உடனே கருத்துற கத்திரிக்காய் இப்போ வந்து கத்திரிக்காய் கருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் எடுத்துக்குது. இப்போ இது வேறு மாடல் கத்திரிக்காவா என்னன்னு தெரியலை. முன்னெல்லாம் அரியும் போதே அப்படியே கருப்பாக இருந்துடும் உடனே. அதனால் முன்னெல்லாம் அரிசி கழுவின தண்ணியில் போடுவாங்க. இப்போ வந்து கொஞ்சம் நேரம் எடுத்துக்குது கருக்கிறதுக்கு. இப்போ நான் தக்காளி எல்லாம் அரைஞ்சி வச்சுக்கிறேன். இப்போ அதுக்கு வந்து சாம்பார் வெங்காயம் தேவை. சாம்பார் வெங்காயமும் நான் அரைஞ்சி வச்சுக்கிறேன். இப்போ இதெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் ஆகிடுச்சு, லஞ்சும் 1 ஹவரில் ஆகிடுச்சு. இவ்வளோ வெங்காயம் கத்திரிக்காய் காரக்குழம்பு. மசாலா ஒன்று தயார் பண்ணிக்கிடலாம். மசாலா பொடி பண்ணிக்கிறதுக்கு இது உருளைக்கிழங்கு இந்த ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே இதை ரெடி பண்ணி வச்சுக்குவோம். நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகா, கடலைப்பருப்பு நான் போடலை, ஏன்னா அது நடுவில் வந்து கடிக்க வரல. அதை விடலாம். மஞ்சள் தூள், கொஞ்சம் வதக்கி விடலாம். இதுக்கு வந்து நான் சால்ட்டு தான் போடுறேன். சால்ட் வதக்கி விட்டு விடலாம். கொஞ்சம் வதக்கிட்டு போதும். தக்காளியை போட்டு விடலாம். எல்லாம் ஒன்றா வதக்கட்டும். இதே இந்த சமோசா மாதிரி இருக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு எழுந்திரிச்சு இந்த பாருங்க. இந்த உருளைக்கிழங்கு இப்போ தோல் உரிச்சி போட்டுக்க வேண்டியதுதான். இப்போ உருளைக்கிழங்கை எடுத்துட்டேன். இதை வந்து தோல் உரிச்சி இதில் போட வேண்டியதான். அது வரைக்கும் சிம்மில் வேகட்டு. வந்து கொஞ்சம் பச்சை தண்ணி போட்டு இந்த உருளைக்கிழங்கு தோல் கூட யூஸ் ஆகுமா, அதாவது முகத்தில் போடலாம். இந்த உருளைக்கிழங்கு தோல் வந்து முகம் பார்க்குற கண்ணாடி இல்லைன்னா போட்டு தேய்ச்சா முகம் பார்க்குற கண்ணாடி பளிச்சுன்னு ஆகிடுமா அந்த மாதிரி சொல்கிறாங்க. நானும் போட்டு பார்த்தேன், அந்த மாதிரி பளிச்சுன்னு ஆயிடுச்சு. முகத்துக்கு கூட போட்டுக்கிடலாமா, முகம் கூட பளிச்சுன்னு ஆகுமா, அது மாதிரி போட்டு பார்த்தேன், முகம் பளிச்சுன்னு ஆயிடுச்சு. அதனால் ஒன்று ஒன்று சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இதை வந்து நான் இதை போட்டுக்கிறேன். போட்டு வச்சுட்டு அப்படியே இருக்கட்டும். இப்போ மசாலா பொடி பணியாரம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தயாராகிடும். தோலை உரிச்சி தோல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை போட்டேன்னா இப்போ மசாலா தயார் வச்சா கொஞ்சமாக நான் தண்ணி விட்டுக்கிறேன். மசாலா புளி பணியாரம் தயாராகிடுச்சு. இன்னும் பணியாரம் செய்யலாம். மசாலா மட்டும் தயாராகிருக்கு. இது நல்லா போட்டு மொத்தமாக நல்லா கிரேவி பதத்துக்கு வரட்டும். ஒன்றுத்துக்குள்ள நல்லா மீங்கல் ஆகிட்டு மசிச்சு விட்டுறணும். இது சமோசா மாதிரியே தெரியும் சாப்பிட்றது டேஸ்ட் வைஸ். பச்சை பட்டாணி இருந்தால் அதையும் போட்டுக்கலாம். நான் பச்சை பட்டாணி வச்சிடலாம். நாளைக்கு இது இருக்கும் சரி.
போதும். சூப்பர். மசாலா தயாராகிடுச்சு. இனிமேல் நான் வந்து இந்த குழி பணியார சட்டி வச்சுக்கிறேன். இதில் அடுப்பில் வச்சுக்கலாம். சூடாகட்டும் குழி பணியார சட்டி. மசாலா குழி பணியாரம் பண்ணிட்டு வரும்போது எண்ணெயை ஊற்றிட்டு ரொம்ப சூடாயிடுச்சுப்பா சட்டி. சும்மா ஒரு ஸ்பூன் மாவு எடுத்து போட்டுக்கிறேன். அதெல்லாம் இதே மாதிரி மசாலா தோசையும் செய்யலாம். இப்போ இதை நான் வந்து தீர்த்து போட்டுக்கிறேன். வந்துச்சா என்னன்னு தெரியல. இது கொஞ்சம் பார்த்து ஊற்றணும். மசாலா குழி பணியாரம் உங்களுக்கு தெரியும். செய்தாச்சு. அதுக்குள்ள ஒயிட் ரைஸ் பண்ணிடலாம். ஒயிட் ரைஸ் பண்ணிட்டேன்னா காரக்குழம்பு மட்டும்தான். தோசை வரமாட்டேங்கிறது தான் உப்பு போட்டு தேய்க்கிறேன். அப்போனா தோசை நல்லா வந்து தோசை வராது. கல்லுப்பு போட்டு தேய்ச்சா தோசை நல்லா வரும். தோசை கொஞ்சம் சூடு அனுப்புறது
மசால் தோசை தயார். சாப்பிட தயார். ஒரு 2 தோசை சேர்ப்போம்னா சின்ன கார குழம்பு தான் பண்ணணும். கடாயிட்டு ரெடி பண்ணிட்டு வரேன். மசாலா தோசை போதும். காரக்குழம்பு கடலை, வெந்தயம், சீரகம், வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, ஓகே. எல்லாம் ஒன்றா போட்டு வேக வச்சுக்கணும். தண்ணி ஊற்றி சுவையான காரக்குழம்பு தயார். காரக்குழம்பு கொதிச்சோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதுக்கு வறுத்தல் வறுத்துக்கலாம்.